பாருங்கள் எங்கள் அப்பு காலையில் சாப்பிட்டாரு, அவ்வளோதான். இனிமேல் அவர் வேலை என்ன தெரியுங்களா? அதோ இப்படியே படுத்து தூங்குறது தான் அவர் வேலை. அப்பு குட்டி, இது செல்ல குட்டி, இது பட்டு குட்டி, இது தூக்கம் வருது ராஜா உனக்கு? தூக்கம் வருதா பிள்ளைக்கு? எங்கள் அப்பு குட்டிக்கு தூக்கம் வருதா? எங்கள் செல்ல குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. ஏன் அங்கே ஊறுதாடா? பட்டு அங்கே என்ன பேனு பிடிச்சிருக்குதா பாப்பமா? தம்பி தலையில் இல்லைடா பட்டு, ஒன்றுமே இல்லை பாரு, அங்கே ஒன்றுமே இல்லையே. ஆனால் ஊறுது உனக்கு மட்டும். அம்மா சொரிஞ்சு விட்டுமா? அம்மா சொறிட்டுமா? அப்புறம் எதுக்கு வாய் திறக்கிற? ஐயோ, அந்த மாதிரி வேலையே வச்சுக்கூடாது. பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் கடிக்கிற வேலை வச்சேன்னா. என்ன அழகாக இருக்குது பல்லு. வெறி பிள்ளையாக இருக்கிற நீ, வெறி பிள்ளையாக இருக்கிற. ஐயோ பாவம், பிள்ளைக்கு சொரிஞ்சு விடுவோன்னு போனால் வாய் ஆன்னு திறக்கிறது. அது என்ன கெட்ட பழக்கம்? அது என்ன கெட்ட பழக்கன்றேன். உன்னை தான் கேட்டேன். நீ பாருங்க, வாயை திறந்தேன்னா வாயிலே போடுவேன் அம்மா. சரியா? சரி சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டீச்சர்லாம். பட்டா தூங்குடி ராஜா, தூங்க. அம்மாவுக்கு வேலை இருக்குதுடா. அம்மா போட்டுமா? நீ தூங்குறியா? தனியாக தூங்குறியா? சமத்து பிள்ளைடா இது, பட்டு பிள்ளை. பாருங்கள் எங்கள் அப்பு அழகாக இருக்கானான்னு பாருங்கள். எங்கள் அப்பு அழகாக இருந்தால் அவருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்காரா என்னன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அப்பு குட்டிக்கு. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு இன்றைக்கி.